ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சாட். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது தவறானது கேட்டிருக்காங்க. இது பி ஆஃப் ஏ இல்லை கேட்டது நான் 1 0 லெஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ லெஸ் ஈக்குவல் டு 1 பி ஆஃப் நல் ஈக்குவல் டு 0 பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது இது ப்ராபபிலிட்டியோட இதுன்னு. ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்னன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது 1க்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 1க்கு 0க்கு கீழேயும் இருக்காது. 0க்கு கீழே இருக்கும், 1க்கு கீழே தான் இருக்கும். 1க்கு மேலே போச்சுன்னா அது ப்ராபபிலிட்டி கிடையாது. இப்போ பாருங்கள், பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவே கரெக்டு நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் பியை பாருங்கள், நம்ம ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. அப்படியே 0 லெஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ லெஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்டி செட் எப்பயுமே 0வாக தான் இருக்கும். 2 செட்டு கொடுத்துட்டு 2 செட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏபின்னு. இப்போ வந்து ஏல ஒன்றுமே இல்லை, நல் செட்டு, அதாவது எம்டி செட்டுன்னு இருக்குது. பியில் வந்து 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இன்டர்செக்ஷன் வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ பி ஆஃப் நல் செட் வந்து 0வாக தான் இருக்கும் எப்பயுமே. இது கரெக்டாக இருக்கும். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டும் அதோட காம்ப்ளிமெண்ட்டும் அதை ஆட் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே ஒன்றா தான் வரும். இதுவும் கரெக்டு தான். இதெல்லாம் நமக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 1 தான் நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சொல்லிக்கலாம். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.